கிருஷ்ணரின் தந்திரமும் கடோத்கஜனின் வருகையும். மகாபாரத யுத்தத்தின் 10ஆம் நாள் கௌரவர்களின் தரப்பில் சண்டையிட்ட பீஷ்மர் கொல்லப்பட்டு பாண்டவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய அச்சுறுத்தல் அகற்றப்பட்டது. அடுத்ததாக பாண்டவர்களின் வெற்றிக்கு தடையாக இருக்கும் அச்சுறுத்தல்கள் துரோணரும் கர்ணனும் கர்ணனிடம் இருக்கும் வாசவி சக்தி அஸ்திரமும் தான். கர்ணன் தன்னிடம் இருக்கும் வாசவி அஸ்திரத்தை பயன்படுத்தினால் அர்ஜுனன் நிச்சயமாக இறந்து விடுவான். கிருஷ்ண பகவானால் கூட அர்ஜுனனை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை அர்ஜுனன் இறந்துவிட்டு பாண்டவர்களின் தோல்வியும் கௌரவர்களின் வெற்றியும் தடுக்கப்பட முடியாத பெரிய நிகழ்வாக இருக்கும். அதனால் பாண்டவர்களுக்கு இருக்கும் மேலும் 2 அச்சுறுத்தல்களை அழிக்க முடிவு செய்தார் கிருஷ்ண பகவான். தனக்கு வித்தையை கற்றுத்தந்த தன் குருவை அர்ஜுனன் நிச்சயம் கொல்ல மாட்டான். அதோடு துரோணரை கொல்வதற்காகவே பிறப்பெடுத்த திருஷ்டத்யும்னன் பாண்டவர்கள் தரப்பில் இருந்தான். அதனால் முதலில் கர்ணனிடம் இருக்கும் வாசவி சக்தி என்ற அச்சுறுத்தலை அழிப்பதில் தன் முழு கவனத்தையும் செலுத்தினார் கிருஷ்ணர். வாசவி சக்தி அஸ்திரத்திலிருந்து அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக பீமனின் மகன் கடோத்கஜனை பயன்படுத்த முடிவு செய்து அவனை குருஷேத்திர யுத்த களத்திற்கு வர வைத்தார் கிருஷ்ணர். யுத்த களத்திற்கு வந்த கடோத்கஜன் யுத்தத்தின் விதிமுறைகளை மீறித்தான் சண்டையிட்டான். சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு கௌரவர்களின் வீரர்களை திடீரென தாக்கி அவர்களை அழிக்க ஆரம்பித்தான் கடோத்கஜன். யுத்த நியதியை மீறி கடோத்கஜன் இரவில் தாக்கியதை பார்த்ததும் துரியோதனன் துரோணரிடம், இது என்ன அநியாயம், எப்படி இந்த பாண்டவர்கள் தர்மத்தை மீறி இரவில் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றான். அதற்கு துரோணர், என் கண்ணிற்கு பாண்டவர்கள் படைகள் எதுவும் தெரியவில்லை, அங்கு ஏதோ ஒரு ராட்சதன் சண்டையிடுவது போல்தான் தெரிகிறது என்றார். அதற்கு துரியோதனன், யார் அந்த போர் வீரன் கோரை புற்களை வேரோடு புடுங்குவது போல் என் படையின் வீரர்களை அழித்து கொண்டிருக்கிறானே என்று கேட்டான். அவன் பீமனின் அசுர மகன் கடோத்கஜன் என்றார் துரோணர். எவ்வளவு சீக்கிரம் முடிகிறதோ அவ்வளவு சீக்கிரத்தில் அவனை அழிக்க வேண்டும் என்றான் துரியோதனன். இந்த ராட்சதனை திவ்ய அஸ்திரங்களை பயன்படுத்தினால் மட்டும்தான் அழிக்க முடியும் என்றார் துரோணர். உடனே துரியோதனன் கர்ணனிடம் அவனிடம் இருக்கும் வாசவி அஸ்திரத்தை பயன்படுத்த சொன்னான். அதற்கு கர்ணன், என்னால் முடியாது நண்பா, வாசவி அஸ்திரத்தை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் இந்திரர் எனக்கு கொடுத்தார். அதனால் அந்த அஸ்திரத்தை நான் அர்ஜுனன் மீது பயன்படுத்துவதற்காக பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று மறுத்துவிட்டான் கர்ணன். துரோணருக்கும் கடோத்கஜனுக்கும் இடையில் ஒருவருக்கு ஒருவர் என்ற யுத்தம் நடந்தது. அதில் கடோத்கஜன் துரோணரை கடுமையாக தாக்கினான். இரத்த காயங்களுடன் இருந்த துரோணரிடம் துரியோதனன், உங்களிடம் இருக்கும் திவ்ய அஸ்திரங்களை பயன்படுத்தி அவனை கொல்லுங்கள் என்றான். அதற்கு துரோணர், நான் எனது திவ்ய அஸ்திரங்களை அவன் மீது பயன்படுத்தினால் நாளை நடக்கப் போகும் யுத்தத்தில் என்னால் அர்ஜுனனை தாக்க முடியாது. அதனால் நான் எனது திவ்ய அஸ்திரங்களை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் நல்லது. மாறாக நான் என் திவ்ய அஸ்திரத்தை பயன்படுத்தினால் இந்த ராட்சதனை இப்பொழுது அழித்து விடலாம். ஆனால் நாளைய யுத்தத்தில் அர்ஜுனன் இவனை விட பெரிய அச்சுறுத்தலாக வருவான். அப்பொழுது அவனை தடுக்க என் திவ்ய அஸ்திரம் இல்லை என்றால் நாளையே நமது படை அழிந்துவிடும். நான் தளபதியாக இருக்கும் வரை தலைமை படை தளபதியாக என் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கும் வீரர்களை பாதுகாப்பது என் கடமை. அதனால் என் படை வீரர்களுக்கு எதுவும் நடக்க விடமாட்டேன் என்று சொல்லி திவ்ய அஸ்திரத்தை பயன்படுத்த மறுத்துவிட்டார் துரோணர். அர்ஜுனனை தடுக்க பயன்படுத்துவதற்காகவா? அர்ஜுனன் உங்களுக்கு பிடித்த மாணவன் என்பதால் அவனை நீங்கள் கொல்ல மாட்டீர்கள். ஆனால் அந்த மாணவன் நாளை உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பான் என்பதற்காக உங்கள் திவ்ய அஸ்திரத்தின் தேவை அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் அதை பயன்படுத்த மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் என்னதான் செய்ய என்ற துரியோதனன் துரோணர் தனது முடிவை மாற்ற மாட்டார் என்பதை உணர்ந்து கர்ணனிடம் சென்று, நீ உன்னிடம் இருக்கும் வாசவி அஸ்திரத்தை பயன்படுத்தி நமது படையை காப்பாற்று நண்பா. நீ உனது வாசவி அஸ்திரத்தை பயன்படுத்தவில்லை எனில் இந்த படை இன்று இரவே அழிந்துவிடும். அதற்கு பிறகு நீ அர்ஜுனனை தேடி அவனை கொன்றுவிட்டு உனது வீரத்தை நிரூபித்துக் கொள் என்றான். துரியோதனன், நாம் சுயநலமாக சிந்திக்கிறோம் என்று நினைத்து விட்டானே என்று நினைத்த கர்ணன் வேறு வழி இல்லாமல் வாசவி அஸ்திரத்தை பயன்படுத்தி கடோத்கஜனை கொன்று கௌரவ படைகளை காப்பாற்றினான். கடோத்கஜன் இறந்ததை நினைத்து பாண்டவர்கள் ஐவரும் கடோத்கஜன் உடலை சுற்றி அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே பாண்டவர்கள் அருகில் இருந்த கிருஷ்ணரின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. அதை பார்த்த பீமன், என் மகன் கடோத்கஜன் இறந்ததை நினைத்து நாங்கள் இங்கே துக்கத்தில் அழுது கொண்டிருக்கும் போது உனக்கு எப்படி சிரிப்பு வருகிறது? இங்கே உனக்கு என்ன வேடிக்கையாக தெரிகிறது என்று நீ சிரித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர் பீமனிடம், நான் இப்பொழுது உன் மகன் மரணத்தை நினைத்து சிரிக்கவில்லை. கடோத்கஜன் மரணத்தால் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டான், அதன் காரணமாகத்தான் சிரித்தேன். இந்த குருஷேத்திர யுத்தம் உண்மையிலேயே இப்பொழுதுதான் துவங்குகிறது. நான் இதுவரை என்னால் எந்த அளவு முடியுமோ அவ்வளவு தொலைவில் அர்ஜுனனை கர்ணனிடமிருந்து தள்ளி வைத்தேன். அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இருவரையும் இந்த போரில் சந்திக்க விடாமல் செய்தேன். இனி நான் சிறிது நிம்மதியாக இருக்க முடியும். இனி
பார்த்தாவும் கர்ணனும் நேரில் சந்தித்து கொண்டால் அர்ஜுனனை கர்ணனிடமிருந்து காப்பாற்ற என்னிடம் நிறைய தந்திரங்கள் இருக்கிறது. அந்த நிம்மதியில் வெளிப்பட்ட புன்னகைதான் இது என்றார் கிருஷ்ண பகவான். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.